எதிர்க்கட்சித் தலைவர் ரகசிய வாக்கெடுப்பு வேண்டும் என்று கோரிக்கை வைத்தால் அதனை ஏற்க வேண்டிய கடமை சபாநாயகருக்கு உண்டு என்று புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் பிறந்த நாள் விழாவில் பங்கேற்று பேசிய அவர் இதனை தெரிவித்தார். ஒரு பாராளுமன்றமாக இருந்தாலும் சட்டமன்றமாக இருந்தாலும் வாக்கெடுப்பு என்று வந்துவிட்டால், குறிப்பாக நம்பிக்கை வாக்கெடுப்பு என்று வந்துவிட்டால், சட்டமன்றத்தில் இருக்கின்ற எதிர்க்கட்சி தலைவர் என்ன கோரிக்கை வைக்கிறாரோ அந்த கோரிக்கைக்கு செவி கொடுக்க வேண்டிய கடமை பொறுப்பு சபாநாயகருக்கு உண்டு. குறிப்பாக 3 விதமான வாக்கெடுப்பு நடப்பது உண்டு விதிமுறைப்படி. ஒன்று, வாய்மொழி மூலம் வாக்கெடுப்பு. இரண்டாவது, ஆதரிப்பவர்கள் ஒரு பக்கமும் எதிர்ப்பவர்கள் ஒரு பக்கமும் சென்று தங்களுடைய எண்ணிக்கையை காட்டுவது. மூன்றாவது, எதிர்க்கட்சி தலைவர் எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள் அந்த சட்டமன்றத்திலேயோ பாராளுமன்றத்திலேயோ நாங்கள் ரகசிய வாக்கெடுப்பு வைக்க வேண்டும் என்று கேட்டால் அதை கொடுக்க வேண்டிய கடமை பொறுப்பு சபாநாயகருக்கு உண்டு. காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாற்றில் இயற்கை எரிவாயு எடுக்க தாம் அனுமதி அளிக்கவில்லை என்றும் விவசாயிகளை பாதிக்கும் எந்த திட்டத்தையும் தம்மால் அனுமதிக்க முடியாது என்றும் புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி திட்டவட்டமாக தெரிவித்தார்.